இருங்க கைஸ் வரேன். ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான். வரேன் இருங்க. இல்லை எங்களை பார்த்தா லூசு கியூட்டிஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு? நான் கேட்குறேன். இல்லை எங்கள் தலையை எதாவது எழுதி வச்சிருக்கா நீங்களாம் லூசு கியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனநாயகன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சென்சார் கமிட்டியில் இருக்கிறவங்க படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்களாம். எல்லாரும் கை தட்டுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறதுக்கு. படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்களாம். சந்தோஷமான செய்தி கைஸ். அப்படி தான் நானும் நினச்சேன். இதில் ஹைலைட் என்னன்னா, இதுக்கான ஒரு சொல்யூஷன், இந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்து தானே கொடுப்பாங்க சென்சார் போர்டில். ஒருத்தருக்கு மட்டும் மோஷன் போயிட்டாராம், பேதியா என்னது உடம்பு சரியில்லையா, எஸ் காய்ச்சல் வந்துச்சோம் ஒருத்தருக்கு மட்டும். அவர் இல்லாமல் கொடுக்கவே முடியாதான். எனக்கு புரியவே இல்லை கைஸ், எனக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே காதல் படம் பரத் மாதிரி அப்படியே தலையில அடிச்சு ரோட்ல ஓடலாமான்னு இருக்கு ஜனநாயகன் படத்துக்கு. டிசம்பர்ல கொடுத்த சென்சார் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஜனவரி 9 முடிஞ்சது, பிப்ரவரி 9 முடிஞ்சது, இன்னைக்கு மார்ச் 9 கரெக்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி மாதிரி போட்டு படம் பார்த்துட்டாங்க. 4 பேர் அதுக்கான ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கொடுக்க முடியலையா, காய்ச்சல் வந்துச்சு அவருக்கு. இல்ல என்னென்ன ரீசன் சொல்லிட்டு தான்டா படத்தை நிப்பாட்டுவீங்க? இன்னைக்கு காய்ச்சல் அனுவீங்க, நாளைக்கு பேதின்னுவீங்க, வேற என்னதான் நீங்க சொல்ல போறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இப்போ இந்த ஒரு மீம் ஒன்று வரும் இல்ல, ஃபைனலி வி saw that before GTA 6 ஃபைனலி ஐ காட் மேரிட் பிஃபோர் ஜனநாயகன் ரிலீஸ். இந்த மாதிரி தான் எல்லாரும் மீம் போட்டு சுத்துவாங்க நினைக்கிறேன். முடியவே இல்லை சென்சார் போர்டு. அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தை நீங்க ஓடிடியில் விட்டா போதுண்டா சாமின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் ஆயிடுச்சு. இதுதான் ஒருத்தரோட மைண்ட் செட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே பிரச்சனையே தளபதி விஜய். அவர் ஏதாவது பண்ணணும், அவர் அரசியலேருந்து வெளியே துரத்தி விடணும். இதுதான் ஒரு முக்கியமான பிளான், மாஸ்டர் மைண்டில் இது நடந்து கொண்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, ப்ரொடக்ஷன் டீம் ப்ராப்பராக செலவு பண்ணி படத்தை எடுத்துட்டாங்க. படத்தில் காட்சிகளை நீக்க சொல்லிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அதுக்கப்புறம் கோர்ட்டு போனாங்க, கேஸ் நடத்தினாங்க, சுப்ரீம் வரலும் போனாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு கூட இன்னும் கூட படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அதில் ஒருத்தர் காய்ச்சல்னு சொல்றாரு பாத்தியா. ஐயோ பிபி ஏறுது கைஸ், உண்மையாகவே பிபி ஏறுது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன் இந்த ஒரு நியூஸ் கேட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் நண்பர் யாராவது இந்த மாதிரி வெறுப்பில் அதே மாதிரி உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சென்சார் போர்டை கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க கைஸ். அவங்க அட்லீஸ்ட் பார்க்கட்டுமே, கொஞ்சம் புரியட்டுமே, நம்ம மன உளைச்சல் அவங்களும் பார்க்கட்டுமே. ஸோ இதுதாங்க கைஸ் நடந்தது. ஜனநாயகனுக்கு ஃபைனலாக சென்சார் கமிட்டிலாம் படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க. பட் அதுக்கான அந்த ரிவ்யூ கொடுக்கறது ஒத்தி வைப்பு. எதுக்கு ஒத்தி வைப்பு? எதுக்கு அந்த ஒத்தி வைப்பு? எதுக்குன்னா அதில் ஒருத்தருக்கு காய்ச்சலாம், உடம்பு சரியில்லையா. ஜனநாயகம் படம் பார்த்தா ஒருத்தர் உடம்பு சரியில்லையா, ஜுரம் வந்துருச்சா. நாடா இது புயல் காத்துல பொரி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னா மேபி நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் இங்க தெளிவாயிட்டாங்க. உங்களுக்கு காய்ச்சல் வரல, எரிச்சல் வந்துருச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் மேல. சிம்பிள், அவ்வளவுதான் கைஸ். இனிமே ஜனநாயகன் அப்படின்றது GTA 6 மாதிரி தான். அதை வச்சு நம்ம மீம் தான் போடணும்னு நினைக்கிறேன். கடைசி வரலாம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பக்கம் படம் வரல, அதை மறந்துட்டு எல்லாமே அரசியல் ஃபோக்கஸ் பண்ணும்போது தளபதி அவர்களோட பர்சனல் லைஃப் லிங்க் பண்ணிட்டு அவர் கேரக்டர் உடைக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதை தாண்டி அவரோட அரசியல் வாழ்க்கை அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் போயிட்டே இருக்கு. அதை தாண்டி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா மனுஷன் வெளியே வந்துட்டே தான் இருக்காரு. இதுக்கு மேல இந்த படம் இப்போ வரணுமா அப்படின்னு கேட்டா, உண்மையாவே அடுத்த வாரமே இந்த படம் ரிலீஸ்னு சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் ஹைப்பை விட இது எனக்கு கம்மியாக தான் எனக்கு பர்சனலாக தோணுது. பிகாஸ் நம்ம ரியலான்னு பார்த்தா ரியல் தான் இப்போ பார்க்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் பொறுமையாக எலெக்ஷன் முடிச்சுட்டே படம் வரட்டுமே, நமக்கு அந்த பிபி ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாயிட்டே போய் படத்தை பார்ப்போம். ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ரொம்ப அநியாயம். ஐயோ பயங்கர கொடுமை. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்னத்தை நம்ம பேசி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமா. அதுதான் உண்மை. தெரியல அடுத்தது என்ன சென்சாரில் பிளான் வச்சிருக்காங்க தெரியல. அடுத்தது என்னன்னா, அந்த காய்ச்சல் வந்தவர் வந்துருவாரு, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாம போயிடும், அவரு வந்துருவாரு, இன்னொருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், அவரும் வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த படத்துக்கு விளையாடிட்டே இருக்கிறார்கள். வேற ஏதாவது நல்ல ரீசன் கூட சொல்லியிருக்கலாம். காய்ச்சல்னு ஒரு ரீசன் வச்சு மறுபடியும் ஒத்தி வைப்பான். எனக்கு தெரியல இதுக்கு மேலே நான் என்னத்த பேசுறதுன்னு புரியல. படம் வர டைம்ல வரட்டும். அண்ட் மேபி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த படத்தை கும்பல் ஓடிடியில் விட்டா நிம்மதியாக வீட்டில் உட்காந்தே பார்த்துருவோம். முடியல, எங்க உட்காந்து பார்த்தாலும் அதுக்கான ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு வருத்தம் தான். பட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ரீலான்னு பார்த்தா நம்ம ரியலை ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரியலை விட. சொல்லிட்டேன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த ஜனநாயகன் எவ்வளோ வீடியோஸ் நம்மளும் போட்டோம். இதை பற்றி பார்ப்போம். அடுத்தது யாருக்கு பேதியாக போகுது, அடுத்தது யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது சென்சார் போர்டுன்னு சொல்லிட்டு அந்த 5 பேரை நான் பர்சனலாக மீட் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் இருக்கு. கட்டி பிடிச்சிட்டு அழுது ஏன்டா இப்படி பண்றீங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டில் ஓடுது. அவ்வளோதான்.
பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அண்ட் நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் லூசு ஃப்ளவர் அப்படின்னு ஒரு சாங்கோட ப்ரோமோ இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அந்த சாங் ஃபுல் சாங் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். நானாடி டாக்ஸிக்கு கொப்பந்தான் டாக்ஸிக்கு நானாடி டாக்ஸிக்கு